ஆல்ரெடி ஐ திங்க் we discussed this offline, of course, not in a show. பட் யூஎஸ்ல வந்து இப்போ குவார்டர்லி ரிசல்ட் போக ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் இன் 6 months பப்ளிஷ் பண்ணா போதுன்றாங்க. அது ஆக்சுவலா ட்ரம்ப் மூட் பண்ண ஒரு ஐடியா தான். அது ஒரு வீக்கெண்ட் சொல்ல நான் கேட்ட ஒரு கேள்வி என்ன, இவங்க தான் 2030 100% எலக்ட்ரிக்காக மாறணும்னு நினைச்சாங்க. 2025 போன வருஷமே 90% கிட்ட வந்துட்டாங்க. ஸோ 90% எலக்ட்ரிக்காக மாறிய ஊர் இவ்வளோ கச்சா எண்ணெயை பதுக்கிறது எதுக்கு? இந்திய ரூபாய் மதிப்போட வீழ்ச்சி நல்லதா கெட்டதா, இது எப்படி சார் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணணும்? வீக்கர் கரன்சியே நம்ம எப்படி கையாளணுன்றது நமக்கு தெரியும் போல. ஐ திங்க் தட் இஸ் வை வி ஆர் மாஸ்டர்ஸ். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது 25 ரூபா கிட்ட எல்லாம் இருந்தது. வணக்கம் சார். வணக்கம். வீக்லி ரவுண்ட் அப் ஷோல உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும் நம்ம லிசனர்ஸ் கேட்டிருக்காங்க சார். ஒவ்வொரு கேள்விகளா பாத்திரலாம் சார். சுரேஷ் ஆனந்த்ங்கிறவர் கேட்டிருக்காரு சார். ஹாய் சார், இன் விச் பிளாட்ஃபார்ம் வி கேன் சி லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் எக்ஸெட்ரா, ப்ளீஸ் டெல் அஸ் சார் அப்படின்னு கேட்டிருக்காருங்க சார். ரெடிமேட் பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு கிடைக்காது. இட்ஸ் a little bit of homework. ஏன்னா லாங் பில்டப்ன்றது ரிக்வயர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் எஃபர்ட். நம்ம வந்து ப்ரைஸ் பார்க்கணும், வால்யூம் பார்க்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இந்த டேட்டா எடுக்கணும். ஸோ ரெடிமேடாக இருக்காது இல்லைங்க சார்? ஆமாம், ரெடிமேடாக இருக்காது. நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறது என்எஸ்சியோட வெப்சைட் தான். நான் அதுதான் மோஸ்ட் ஒத்தென்டிக். எல்லா டேட்டாலுமே அதில் இருக்குது. நம்ம இந்த சைட்டை யூஸ் பண்ண அந்த சைட், நிறைய பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் சைட்டே போகிறது கிடையாது. தட் இஸ் ஆல்சோ குட் பாயிண்ட் ஃபார் மீ டு ரேஸ். தயவு செஞ்சு எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ஸை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிங்க. அதில் சார்ட்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் அது தெரியாது. அவங்க இந்த இதில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டா அந்த இதில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டான்னு கேட்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சார்ட்டிங் வந்து பிஎஸ்சி இந்தியா சார்ட்டிங். எல்லா விதமான டூல்ஸும் அதில் இருக்குது. இன்ட்ராடே கோல் கொண்டு லாங் டேர்ம் சார்ட்ஸ் வரைக்குமே இருக்குது. பியூட்டிஃபுல் சார்ட்ஸ், கேண்டில் ஸ்டிக் லைன் எல்லாம். அதே போல் என்எஸ்சி வெப்சைட்லேயும் இருக்குது சார்ட்டிங். இந்த சார்ட்டிங் மாதிரியே இந்த மாதிரி டெக்னிக்கல் டேட்டாவும் அதில் அவைலபிலிட்டி இருக்குது. கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கிடைக்கும். பட் இட்ஸ் a little bit of homework. கொஞ்சம் வேலை செய்யணும் அதுக்கு. அது எடுத்து கம்பைல் பண்ணுறது தான் இந்த லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் டேட்டா. ஸோ நம்பர்ஸ் கீப் சேஞ்சிங். ரெடிமேட் சைட்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனாக நம்ம ஐ டோன்ட் நோ there should be, there could be, பட் நம்ம யூஸ் பண்ணுறது பொதுவாக என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வெப்சைட்ஸ். நீங்களே ஆமாம், அதுக்கு நம்ம டூல்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ தான் ஏஐ டூல்ஸ் அதர், மேக்ரோஸ் அதர், லாட் ஆஃப் வேஸ் டு டூ திஸ். டூல்ஸை கிரியேட் பண்ணால் இட் வில் எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா. அப்புறம் நம்ம அனாலிசிஸ் மட்டும் தான் பண்ணணும். ஒரு காலத்தில் பண்ணியிருந்தோம். ஃபிசிக்கலாக டேட்டா இருக்கணும், டூல்லாம் கிடையாது. ஃபிசிக்கலாக இருக்கணும், எக்ஸலில் போடணும், வச்சா ஹெடேக். பட் இப்போ வந்து டூலில் இருக்கிறதுனால டூலை கிரியேட் பண்ணால் அந்த ஏபிஐ மூலமாக நம்ம எடுத்துடலாம். வி கேன். பிஎம் கந்தசாமிங்கிறவர் சார், வாட் இஸ் பார்ட்டிசிபேட்டரி நோட் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். பிஎன் பார்ட்டிசிபேட்டரி நோட் வந்து ஓவர்சீஸ் எஃபிஐஸ், அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது when they participate they receive something like ஒரு கான்ட்ராக்ட் நோட் போல. ஓகே. இப்போ நீங்களும் நானும் வந்து பங்கு சந்தையில் ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா நம்ம கான்ட்ராக்ட் நோட் வரும், எலக்ட்ரானிக்காக வரும். ஃபிசிக்கலாக அனுப்புறது இப்போல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஈவினிங் ஒரு 5:30-6 மணிக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ, இத்தனை வாங்கியிருக்கோம், இத்தனை சொல்லியிருக்கோம், விற்றுருக்கோம், எக்ஸெட்ரா, அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் நோட் மாதிரி வரும். அதே போல் தான் பார்ட்டிசிபேட்டரி நோட் இஸ் ஃபார் தெம். பார்ட்டிசிபேட்டரி நோட் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் இருந்தது. அது இப்போ நிறைய ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அது மாடிஃபைட் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. பட் இட் மோஸ்ட்லி அப்ளைஸ் டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் தி இந்தியன் மார்க்கெட்ஸ். ஓகே சார். கேரளா தமிழ் ஃபேமிலிங்கிறவர் கேட்டிருக்காரு சார். கேள்வி: கடந்த 3வது காலாண்டில் 2 ஐடி துறை சார்ந்த நிறுவனங்கள் இனி தாங்கள் கைடன்ஸ் வெளியிட போவதில்லை என்று அறிவித்திருந்தார்கள். இவ்வாறு சொல்வது அந்த நிறுவனத்தின் மதிப்பை குறைக்காதா? பங்குதாரர்களுக்கு பயம் வராதா? அவ்வாறு சொல்வதற்கு அவர்களுக்கு LODRல் அதிகாரம் உள்ளதா? விளக்கவும் நன்றி அப்படின்னு கேட்டிருக்காரு. See, கைடன்ஸ் கொடுக்கறது there is no compulsion. ஓகே. செபியோட ரெகுலேஷன் பிரகாரம் ஒரு கம்பெனி, லிஸ்டட் கம்பெனின்றது 4 முறை ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுன்றது தான் ரூல். ஓகே. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணும், அதுதான் உங்களோட வேலை. லாப நஷ்ட கணக்கு, மற்ற எக்ஸெட்ரா கான்ட்ராக்ட், வாட் எவர் ரிசல்ட்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். அதுதான் கைடன்ஸ்ன்றது. நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்லேருந்து கொண்டு வந்த ஒரு ஸ்டைல். நம்ம தான் எல்லாத்தையும் காப்பி பண்ணுறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிசல்ட்ஸ் வந்து அப்படி தான் இருந்தது அந்த காலத்தில். கூகுள், மற்ற ஐடி கம்பெனிஸ் எல்லாமே, ஆரக்கிள், இதெல்லாமே இப்படி தான் இருந்தது. அவங்க வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் ஆடோப் இதெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்த குவார்ட்டரில் நாங்கள் இவ்வளோ க்ரோத் ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அதுதான் நம்ம ஆளுங்களும் காப்பி பண்ணாங்க.
பிரின்சிபல்ஸ் கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்குறோம். ஸோ டாப் லைன் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு கைடன்ஸ் கொடுத்துருங்க. கைடன்ஸ் கொடுக்கணும்னு மேண்டேட்டரியே கிடையாது. இவங்கள தவிர வேற எந்த இண்டஸ்ட்ரியாவது கைடன்ஸ் கொடுக்குதா? இல்லையே. ஸோ அதுவே நம்ம புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. அது நிறுத்ததுனால எதுவும் ஆக போகிறது இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் ஆஃப் ஆல், இவங்களோட தே ஆர் என்டைட்டில் டு டூ தட். கைடன்ஸ் கொடுக்கறதும் கொடுக்காருக்கிறதும் இட்ஸ் அ வாலண்டரி பேசிஸ். நான் வாலண்டரியா அடுத்த குவார்ட்டரில் செயல்பாடு நல்லா இருக்கும் என்பது சொல்றது என்னோட இஷ்டம். நான் உங்களுக்கு வாலண்டரி இன்ஃபர்மேஷன் தரேன். மூன்றாவது, மதிப்பை குறைக்குமா இல்லையான்னு கேட்டா ஆல்ரெடி குறைஞ்சுதானே இருக்கு மதிப்பு. அவங்க கைடன்ஸ் கொடுத்தா மட்டும் நீங்க மதிப்பு ஏற்றி வைக்க போறீங்க கிடையாது. ஸோ இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். அது வந்து செயல்பாடின் அடிப்படையில தான் மதிப்பு இருக்கிறத தவிர கைடன்ஸ் கொடுக்கறதுனால மதிப்பு இல்லை விலை அதெல்லாம் டெம்பரரி. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்த ஃபீச்சர். இனிமே ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இன்ஃபேக்ட் நிவேதா, நான் ஆல்ரெடி ஐ திங்க் வி டிஸ்கஸ் திஸ் ஆஃப்லைன், அஃப்கோர்ஸ் நாட் இன் அ ஷோ. பட் யூஎஸ்ல வந்து இப்போ குவார்டர்லி ரிசல்ட் போக ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் இன் 6 months பப்ளிஷ் பண்ணா போதுன்றாங்க. அது ஆக்சுவலா ட்ரம்ப் மூட் பண்ண ஒரு ஐடியா தான் அது. எதுக்கு நீங்க குவார்டர்லியா கொடுக்குறீங்க, ஒன்ஸ் இன் 6 months இது. அப்போ அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்தால், இப்போ கிடையாது, பட் அங்க வந்து அது தாட் ப்ராசஸ்ல இருக்கு. அது கொண்டு வரக்கூடிய நீக்கங்கள் வந்து நடந்துட்டு இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ அந்த மாதிரி ஒன்று இங்க வந்துச்சுன்னா நினைச்சு பாருங்களேன். ஒன்ஸ் இன் 6 months தான் நீங்க ப்ரோக்ரஸே தெரியும் அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது டெஸ்ட் வைக்கிறாங்க, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபைனல் எக்ஸாம். காலேஜ் போனீங்கன்னா நீங்கள் செமஸ்டர், இன்டர்னல்ஸ் ரெண்டுமே இருக்கு, எல்லாமே இருக்கு. சில காலேஜஸ்லாம் இப்போ சில கோர்சஸ்லாம் படிக்கும்போது ட்ரைமெஸ்டர் இருந்தது, ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸாம் அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின். தென் இந்த மாதிரி கேள்வி வந்து ரொம்ப வேலிடிட்டி இருக்கும். அப்போ மதிப்பு செயல்பாடு எப்படி இருக்கும்? 6 மாதம் கழிச்சு தான் அது நல்லது கெட்டது எனக்கு தெரிய போகுதுன்னா, then I will be very worried. இல்லையா? I will be very worried. இது செயல்பாடு எப்படி இருக்கும்? ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர் தெரியறதுக்கே என்னால் தாக்கு பிடிக்க முடியல. அப்போ ஹாஃப் இயர் கழிச்சு ஒரு கம்பெனியில் ஃப்ராட் நடந்திருக்கு, ஸ்கேம் நடந்திருக்கு, இல்லை டைரக்டர் ரிசைன் பண்ணுறாரு, இல்லை டைரக்டர் வெளியே அமைச்சோம், இல்லை டேக் ஓவர் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஒன்ஸ் இன் 6 months கழிச்சு நான் உங்களுக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஸோ தட் சேஞ்ச் இஸ் ஆல்சோ தேர். ஸோ அதனால கைடன்ஸ் கொடுக்கறது வாலண்டரி. அது கொடுக்கலனாலும் இட் சேஞ்சஸ் நத்திங் டுடே. இரண்டாவது, இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வெளிநாட்டில் நடக்கிறதுக்கான ஒரு மூட் பாயிண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இங்கே வருமானது எனக்கு தெரியாது, பட் வந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோன்றது ஐ திங்க் பிகம்ஸ் அ ஹியூஜ் சேலஞ்ச் பை இட் செல்ஃப். அப்போ யோசிப்போங்க. இந்த நேரத்தில் புதுசாக முதலீடு செய்கிறவங்க முதலீட்டை தொடங்கலாங்களா சார்? தாராளமா. இப்போ இன்வெஸ்டரா கேக்குறீங்களா, ட்ரேடரா கேக்குறீங்களா? சரி, என்ன அதாவது இட்ஸ் அ குட் டைம். முதலீடு அப்படின்றது இன்வெஸ்ட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ டெஃபினெட்லி குட் டைம் ஃபார் எஸ்ஐபி, வேல்யூ ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு எல்லாமே ஸ்டாக்கர்டா பண்ணுங்க. ஏன்னா இந்த போர் முடிஞ்சதாக எனக்கு தெரியல. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்குன்னு தான் நமக்கு நியூஸ் வந்திருக்குமே தவிர இதோட வார் முடிஞ்சிச்சு அப்படின்றது செய்தி கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இட்ஸ் யூ கேன் டேக் அ ஸ்டாகர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. அது ஸ்டாகர்டாக பண்ணுங்க. இருக்கிற மொத்த காசுமே கொண்டு முதலீடு செய்யணும் இதுதான் அப்படின்றது கிடையாது. ஸ்டாகர்டாக முதலீடு செய்யலாம். ஸோ குட் டைம் டு ஸ்டார்ட். நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, தரமான பொங்கல் இந்த விலையில வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்மாலாக பை பண்ணுங்க. பெரிய அளவில் நீங்கள் வாங்கணும். பார்ட்டிசிபேஷன் கேன் ஸ்டார்ட். இந்த லெவலில் வந்து டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும். நிறைய நியூஸ் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப்புமே ஒரு ட்வீட்டில் போட்டிருந்தாரு சார். என்னன்னா, நம்மளோட ஈரானில் கிடைக்கிற எண்ணெயை வந்துட்டு பதுக்கிட்டு வராங்க சீனா அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ சைனா வந்துட்டு இப்படி பதுக்கிட்டு வருது, நம்ம மார்க்கெட்டில் ஃப்யூச்சரில் எப்படி சார் அஃபெக்ட் பண்ணலாம்? ரொம்ப சென்சிபிளான டெசிஷன். அவங்க வந்து செய்கிறது எல்லாமே சைனாவை பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்காமல் போகலாம், அதெல்லாம் வேறு. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டிபேட் ஆல் டுகெதர். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணுறது வந்து இப்போ ஆரம்பிக்கல. இது இந்த ஸ்டாக்கிங் ஆஃப் ஆயில், அது ஈரான் ஆயிலாக இருக்கட்டும், உலகத்தில் க்ரூடாக இருக்கட்டும், இது வந்து இப்போ இல்லை நிவேதா. நான் வந்து ரொம்ப நாள் முன்னாலே இந்த வீக்கெண்ட் ஷோவில் ஒரு தடவை ஷிப்பிங்கை பற்றி பேசும்போது ஐ மென்ஷன் திஸ். 6 out of 10 ஷிப்ஸ் வந்து ரஷ்யன் கண்டெய்னர்ஸ் தான். ஓகே, ரஷ்யன் கண்டெய்னர்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்று ட்ரேடிங் பார்ட்னர்ஷிப்ஸுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, பட் தேர் ஆல்சோ கெட்டிங் இன் அ லாட் ஆஃப் ஸ்டஃப், ரைட்? அந்த லாட் ஆஃப் ஸ்டஃப் என்னது, அவங்க இம்போர்ட் பண்ணுற பொருள் என்ன, அதுதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது. லார்ஜ் பார்ட் ஆஃப் இட் வாஸ் க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய். உலகத்தில் ஐ திங்க் இன்னையோட ரிஃபைன்ட் இல்லை, எக்ஸ்ட்ராக்டட் ஸ்டோரேஜ் வந்து லார்ஜஸ்ட் லெவல் வந்து இவங்ககிட்ட தான் இருக்கும். இப்போ ஈரான் மற்ற நாடுகள், அதாவது வெஸ்ட் ஏஷியா நாடுகளில் புதையலாக இருக்கும், அதனால் வெளியே எடுக்கணும். சவுதி அரேபியா மாதிரி நாடுகள்லாம் எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட், பட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பேரல்ஸ் ஆஃப் ஆயில் ரிசர்வ் வந்து
மேக்ஸிமம் இருக்கக்கூடியது சைனா தான். ம். அது இப்போ இல்லை, தே ஹேவ் பீன் பில்டிங் இட் ஃபார் பல நாட்களாக இது வந்து செஞ்சு வருகின்ற ஒரு வேலை. அப்போவும் நான் இந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட் சொல்ல நான் கேட்ட ஒரு கேள்வி என்ன, இவங்க தான் 2030 100% எலக்ட்ரிக்காக மாறணும்னு நினைச்சாங்க. 2025 போன வருஷமே 90% கிட்ட வந்துட்டாங்க. ஸோ 90% எலக்ட்ரிக்காக மாறிய ஊர் இவ்வளோ கச்சா எண்ணெயை பதுக்கிறது எதுக்கு அப்படின்றது நான் போன 2024-25 கேட்ட ஒரு கேள்வி இது. இப்போ அதோட பதில் என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ இங்க ஒரு பிரச்சனை வரும்பொழுது he can release oil, controlling world economy கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து சைனா கிட்ட வரும். Because he has the largest reserve of extracted crude. இல்லையா? So he can dictate price of crude, he can demand price of crude and so on. ரஷ்யா அண்ட் சைனா ஆல்சோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடிய நாடுகள் தான். ஸோ இவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார், அவர் வந்து ஸ்டாக்ல வச்சிருக்காரு, எடுத்து வைக்கலாம். இட் சேஞ்சஸ் த பேலன்ஸ் ஆஃப் எனர்ஜி செக்யூரிட்டி. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அவங்க எலக்ட்ரிக்கா மாறிட்டாங்க, பட் உலகத்துக்கு இது தேவைன்றது அவங்களுக்கும் தெரியும். அவங்க கணிச்சு வச்சிருக்காங்க. தட் இஸ் வாட் இது அப்ரிசியேஷன் எதுக்குன்னா, ஒன்று ஃபோர்சைட். 10-15 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் நடந்தால் நம்ம எப்படி இருக்க வேண்டும்ன்றது அவனுடைய நோக்கம். அவங்க நோக்கத்துல இப்போ அதோட யூட்டிலிட்டி என்னன்றது தெரியும். இப்போதான் நம்ம ஓடுறோம், ரிசர்வை பில் பண்றோம். 5.4 மில்லியன் டன் இருக்கு, அது வந்து 6.5 மில்லியன் டன்னா நம்ம மாற்ற போறோம். we are only taking procedural steps now. they have planned well in advance and we are still not electric. நம்ம இன்னும் ஐசி என்ஜின்ல தான் போயிட்டு இருக்கு. நமக்கு பவர் சப்ளையே ஸ்டெபிலிட்டி வந்தாதான் நீங்க எலக்ட்ரிக் பத்தி 80% எலக்ட்ரிக்லாம் நீ பேசவே முடியும் இல்லையா? மைக்ரேஷன் கொண்டு வந்தா சார்ஜ் பண்றது எப்படி, அந்த சார்ஜிங் யூஸ் பண்றது நிலக்கரி தானே. ஸோ பேக் டு கார்பன், அந்த கிரீன் எனர்ஜி கதை எப்படி. ஸோ இட் இம்பேக்ட்ஸ் எவ்ரி திங் இல்லையா? தே ஹவ் பீன் ஏபிள் டு டூ இட். அதனால தான் அவங்க ஸ்டாக் பண்ணிக்கூடிய அந்த ஸ்டாக் பைல். ஸோ 10 to 15 years அஹெடா அவங்களோட யோசனை இருக்கு. ஸோ பிளானிங், ஸ்டாக் பைலிங், இது எல்லாமே வந்து இதுக்கு தான் காரணமே. சார், இந்த போர் தொடங்கினதுல இருந்து இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து கொஞ்சம் சரிஞ்சுக்கிட்டே வருது சார். இந்திய ரூபாய் மதிப்போட வீழ்ச்சி நல்லதா கெட்டதா, இது எப்படி சார் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணணும்? ஹேண்டிலே பண்ண முடியாது, ஹேண்டிலே இல்லையே. நமக்கு தான் ஒரே ஹேண்டில் இப்படிதான் இருக்கு. நமக்கு அந்த ஹேண்டில் வந்து இப்போ இல்லை, கடந்த 40 வருஷமா ஹேண்டில் இப்படி தானே இருக்கு இல்லையா? வீக்கர் ருப்பி தான் நம்மளோட லாஜிக்கே தவிர ஸ்ட்ராங்கர் ருப்பின்னு யாராவது எந்த அரசாங்கமாவது பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? we want a stronger rupee, we want the rupee to be at 60 அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க? சொல்ல முடியாது. போராட்டம் நடத்துவாங்க இல்லையா? ருப்பி விழுந்துச்சு, இந்தியா வித்துட்டாங்கன்னா போராட்டம் நடத்துவாங்க. பட் நோ ஸ்டெப்ஸ் ஆர் யூ கேனாட் ஸ்ட்ரெங்தன். அதுதான் நான் சொல்ல வரக்கூடியது. இரண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி வந்து 2 தரப்புல இருந்து பார்க்கணும். நான் ஒரு எக்ஸ்போர்ட்டரா இருந்தா வீக்கர் ருப்பி இஸ் குட் ஃபார் மீ. சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா இருந்தா வீக்கர் ருப்பி இஸ் குட் ஃபார் மீ. என்னோட ஏர்னிங்ஸ் வந்து US டாலர்ல வரும். கன்வெர்ட் பண்ணும்போது என்னோட ரெவென்யூ, இப்போ ஐடி கம்பெனிஸ் எக்ஸெட்ரா ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்டாண்ட் டு கெயின். இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டிங் பேசிஸ்ல கரெக்ட். பட் இம்போர்ட்டர்ஸ் நெகட்டிவ். ஏன்னா we are going to be paying more. going to be paying moreனா, ஒரு சிம்பிளா உதாரணம் நான் சொல்றேன். நம்ம வந்து தங்கத்தை இம்போர்ட் பண்றோம், கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்றோம். 2 very very expensive and volatile items. volatile in price, ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம வாங்கிட்டே இருக்கோம். வாங்கும்போது US டாலர்ல தான் நீ அதுக்கு பணம் செலுத்த வேண்டியது. இதை தவிர்த்து பல விஷயங்கள் நம்ம இம்போர்ட் பண்றோம். செமிகண்டக்டர், சோலார் பேனல், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே உங்களோட பில் வந்து வீக்கர் ருப்பினால கூட தான் போகுது, குறைய போறது இல்லை. மூன்றாவது, நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு உதாரணம், இதுக்கு நீங்களே பதில் யூகிச்சுங்க. ஹேண்டில், அரசாங்கம் வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஜனவரி மாதத்தில் RBI வந்து அவங்களுடைய ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. ஜனவரி மாதத்தில் RBI வந்து டாலரை வாங்கியிருக்காங்க. அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? ருப்பி கொஞ்சம் மைல்டாக வீக்கராக இருந்தால் அவங்களுக்கு பெட்டர். எப்படி நீங்கள் டாலரை வாங்குவீங்க? ஒரு அரசாங்கம் வந்து டாலர் வாங்கினா RBI மூலமா ருப்பியை விற்று தான் நீங்கள் டாலர் வாங்க. அப்போ நீங்களே ருப்பியை வித்துட்டு வாங்கிட்டு. So you have bought dollars. You have bought dollars because you are expecting payouts that have to be done. So earlier lower pricingலே நீங்க வாங்கி வைக்கிறீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்களே அந்த மூவ்ல இருக்கும்போது என்ன ஹேண்டில்? ஒரே ஹேண்டில் தான் வீக்னஸ் தான். ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய யாராவது ஒருத்தர் இங்க பேசுறாங்கன்றது நீங்க சொல்லுங்க. ஸோ தட் இஸ் நாட் தி ஒப்ஜெக்டிவ். நமக்கு அது ஒரு ஒப்ஜெக்டிவே கிடையாது. திங்க் வி ஜஸ்ட் லேர்ன் டு லிவ் வித் இட். அதை ஹேண்டில் பண்ண
வீக்கர் கரன்சியே நம்ம எப்படி கையாளணுன்றது நமக்கு தெரியும் போல. ஐ திங்க் தட் இஸ் வை வி ஆர் மாஸ்டர்ஸ். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது 25 ரூபா கிட்டலாம் இருந்தது, 25 or so if I'm not mistaken, 10th 9th 10thலாம். அப்புறம் 35 45 60 ரொம்ப நாள் இருந்தது, 70 80 94 வந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக இப்படி தான் போயிருக்கே தவிர we have never seen the rupee climbing back. சார் நீங்கள் இப்போ இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பற்றி சொல்கிறீங்க. இப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு காமன் லேமேனை வந்து அஃபெக்ட் பண்ணுமாங்களா சார்? ஆமாம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளுக்கு இம்போர்ட்டட் பொருட்களுக்கு டெஃபினட்டாக வேல்யூ மாறும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூசிங் இம்போர்ட்டட் கார்ஸ், ஒரு உதாரணத்துக்கு லக்ஸரி கார்ஸ் தட் ஆர் இம்போர்ட்டட், ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல, ட்ரேட் அக்ரிமெண்ட் தட் சடன்லி பிகம்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா டாலர் ரேட், அவங்க ஒரு ஃபுல்லி இங்கே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஃபாரின் கார்ஸ் அப்படின்றது கிடையாது. சில பார்ட்ஸ் அங்கேருந்து வரும், நிறைய அசம்பிளி இங்கே பண்ணுறோம், இல்லைன்னுலாம் சொல்ல, அதெல்லாம் பண்ணுறோம். பட் யா, ஸோ தட் இஸ் தேர். இது ஒன்று. நிறைய டிஃபென்ஸுக்கான தேவையான சில பொருட்கள், செமிகண்டக்டர்ஸ், சிப்ஸ், இதெல்லாமே நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஸோ லாட் ஆஃப் அதர் ஸ்டஃப் தட் வி இம்போர்ட் ஃப்ரம் அப்ராட். அது குட் பி கிளாஸ், குட் பி லாட் ஆஃப் திங்ஸ் தட் வி இம்போர்ட். நமக்கு டோட்டல் செல்ஃப் சஃபிஷியன்சி அண்ட் ரிலையன்ஸ் இருந்ததுன்னா இது நமக்கு பிரச்சனை வராது. பட் அப்படி உலகத்தில் எந்த எக்கானமியும் கிடையாது. சில பொருட்கள் கடவுள் அப்படிதான் அமைச்சிருக்காரு போல. சில இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, இதெல்லாம் உன்ட்டு இல்லை, இல்லாத நீ வாங்கி தான் ஆகணும், மற்ற நாடுகள்லேருந்து கொண்டு வந்தான் ஆகணும். ஸோ சில ஃபர்டிலைசர் நம்ம பண்ணுறோம், ப்ளஸ் டேரிஃப் மூலமாக இவ்வளோ தூரம் நீங்கள் இம்போர்ட் பண்ணோன்னு சில கட்டாயங்கள்லாம் வரும். அப்படி வரும்போது டெஃபினெட்லி இட் புஷஸ் அப் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ வீக்கர் கரன்சி ஹெல்ப்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ். பட் சராசரி மனிதனுக்கு பண வீக்கத்தால் இருக்கக்கூடிய அந்த பாரம் கூடுகின்ற ஒரு பாசிபிலிட்டி டெஃபினட்டாக இருக்கிறது. தமிழன்கிறவர் வந்து கேட்டிருக்காரு சார், நம்ம மார்க்கெட் இன்னுமே ஹை வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, நிஃப்டி 60,000 தான் சரியான லெவல், அது வர வரைக்கும் எஃப்ஐஐ செல் தான் பண்ணுவான், இப்படி போச்சுன்னா நம்ம நாடும் ஜப்பான் மார்க்கெட் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இவர் ஏகப்பட்ட அது எப்படி அந்த கம்பேரிசன் வந்து ஒரு சரியான கம்பேரிசனாக எனக்கு தோணல. 16,000 சரியான வேல்யூவேஷன்ன்றது எப்படி டிசைட் பண்ணுறதுன்றது வி ஸ்டில் டோன்ட் நோ. அவர் சொல்லியிருக்கிறத பொறுத்து. இரண்டாவது, ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் வந்து லைஃப் டைம் ஹை தொட்டிருக்கு. ஸோ வேல்யூவேஷன் 16,000க்கு தான் வரணும், பட் ஜாப்பனீஸ் மார்க்கெட் மாதிரி ஆகிடணும்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட் டச் லைஃப் டைம் ஹை நோ ரீசென்ட்லி. இந்த போருக்கு ஜஸ்ட் ஈவன் டியூரிங் த வார் இன்ஃபேக்ட் 49,000 50,000 கிட்ட. ஸோ ஐ டோன்ட் சி தட் கம்பேரிசன் ஹேப்பனிங். எஃப்ஐஎஸ் வந்து வெளியேறாங்கன்றது ஒரு புது கதையே கிடையாது. இஃப் பீப்புள் தாட், அதாவது யாராவது இது புதுசாக நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் நம்ம நினச்சோம்னா 2021 21 22லேருந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு வருடமுமே எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க இயர்லி பேசிஸில். ஓகே. ஸோ திஸ் இஸ் த 5th or 6th year ஆஃப் கண்டினியூஸ் செல்லிங். அதனால மார்க்கெட் புது ஹையை தொடரவில்லைன்றது நீங்கள் நினைக்க வேண்டாம். ஜனவரி மாதம் வி ஹேட் அ நியூ ஹை இல்லையா? ஸோ எஃப்ஐஐ செல்லிங் குட் பி ஒன் பிகாஸ் ஆஃப் வேல்யூவேஷன். பட் வேல்யூவேஷன் மட்டுமே கிடையாது, ருப்பியோட வீக்னஸுமே அதுக்கு ஒரு காரணம். இரண்டாவது, அவங்க விற்று வெளியேற அதே லெவலுக்கு வந்து நமக்கு டிஐஎஸ் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, விச் மீன்ஸ் சிறு முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்னும் பெருசாக வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ வி ஆர் நாட் ஃபுல்லி டிபெண்ட் ஆன் எஃப்ஐஎஸ். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மார்க்கெட் மாதிரி இப்போ சிச்சுவேஷன் கிடையாது. இல்லை இந்த அளவுக்கு அவங்க சேல் பண்ணியிருந்தாங்கன்னா இவர் சொல்கிற மாதிரி 15,000க்கு வந்திருக்கலாம். பட் வரலையே. நம்ம இன்னும் அந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்லி ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் ஆர் ஸோ. 26லேருந்து 23,000 வந்திருக்கீங்க. ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் லோவர். ஸோ அந்த வேல்யூவேஷன் கான்செப்ட் வந்து ஃபுல்லி ஜஸ்டிஃபைட் கிடையாது. 16,000ன்றது தவறான ஒரு எண்ணம். ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ்ன்றது ராங் எக்ஸாம்பிள், ஏன்னா அவங்க புது ஹையில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது, எஃப்ஐஎஸ் விற்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. கடந்த 5 வருஷமாக விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது மார்க்கெட் புது ஹை, புது லெவல் சஸ்டெயின் ஆகக்கூடிய சப்போர்ட் லெவல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மூலமாகவும் மற்ற டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாகவும் நமக்கு இருக்குது. ஸோ அதுக்குள்ள பேனிக் எதுவுமே அன்ஜஸ்டிஃபைடுன்னு தான் எனக்கு தோணுது. சரி, இவர் சொல்லியிருக்காரு நம்ம இப்போ சந்தை 20,000க்கு மேலே போயிருக்கிறது ஹை வேல்யூவேஷன் சொல்லியிருக்காரு சார், அப்படிங்களா சார்? அப்படி கிடையாது. இப்போ 20,000 சரியான 16,000 சரியான வேல்யூவேஷன்ன்றது சொல்ல முடியாது. யூ கேனாட் கால் தட் அஸ் அ ரைட் வேல்யூவேஷன் ஈதர். ஏன்னா லாங் டைம் நிஃப்டியோட பி ரேஷியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 19, 20, 21 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது வந்து லாங் டைம் ஆவரேஜ். நீங்கள் 5 year ஆவரேஜ் ஆஃப் பி ரேஷியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட நம்ம வந்து 23, 24லாம் போகும்போது ஓவர் வேல்யூடுன்னு சொல்கிறோம். பட் இந்த இறக்கத்தில் I think we are closer to that 21 range, which is near the 5 year average.
ஸோ அரௌண்ட் 22 வாஸ் அபவுட் த ரைட் ப்ரைஸ் ஆவரேஜ்ன்ற பி ரேஷியோன்றது என்னோட வியூ. ஸோ ஐ டோன்ட் திங்க் 20,000க்கு மேலே போகிறதுனால அது வேல்யூவேஷன் தவறுன்றது கிடையாது. லாங் டேர்ம் ஆவரேஜ் பக்கமாக வந்தாலே ஐ திங்க் பையிங் வில் ஸ்டார்ட். அண்ட் ஐ திங்க் அதுதான் கொஞ்சம் ஜஸ்டிஃபைடாக எனக்கு தெரியுது. ஓகே சார். சார் நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்லி ரவுண்ட் அப் ஷோலையும் நம்ம வந்துட்டு சனிக்கிழமை சார் வந்து நீங்கள் கேட்குற பங்கு சந்தை சம்மந்தமான எல்லா கேள்விகளையும் கவர் பண்ணுவார். இந்த ஷோக்கு கீழே மட்டும் இல்லை, டெய்லியும் பப்ளிஷ் ஆகிற ஓப்பனிங் பெல் ஷோலும் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அந்த கேள்விகளுக்கும் சார் பதிலளிப்பார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.